அடுத்த கேள்வி 3 கட்டங்கள் கொண்ட டிக் டாக் டோஸினை இருவர் விளையாடுகின்றனர். ஒரு வீரர் குரோஸை பயன்படுத்துகிறார், மற்றவர் டொட்டை பயன்படுத்துகிறார். பிரிண்டிங் மிஸ்டேக், பிரிண்ட் பண்ணப்படையும் எவரொருவர் நிறை வழியாகவோ அல்லது நிழல் வழியாகவோ அல்லது மூளைவிட்டம் வழியாகவோ 3 குரோஸினையும் அல்லது 3 டொட்டினையும் பெறுகிறாரோ அவரே வெற்றியாளர் ஆவார். போட்டி வெற்றி தோல்வியின்றி முடியுமாயின் எத்தனை ஆட்டங்கள் இடம்பெற்று? போட்டி வெற்றி தோல்வி இல்லாமல் ட்ரோவில் முடியும். ட்ரோவில் முடிஞ்சால் என்ன நடக்கும்னா முதல்ல குரோஸில் தொடங்குறார் ஒரு ஆண்டு வைப்போம். அடுத்தவர் டொட்டை போடுவார், இங்கேயோ போடுறார். சரி, அடுத்தவர் குரோஸ் டொட்டை இஞ்ச போட்டா, சாரி குரோஸை இஞ்ச போட்டா டொட்டை இஞ்ச போடணும். ஏனெண்டா இஞ்ச போடாட்டு குரோஸை அவர் அதில் போட்டு வெற்றி பெற்றுடுவார். விட கேள்வி வெற்றி தோல்வியில் வெற்றி தோல்வி இன்றி முடிஞ்சிருக்கான்னு சொல்லி ஏற்கனவே 4 சாத்தியக்குறு போயிடுச்சு. இப்படி எல்லாத்தையுமே நிரப்புறதாண்டா வெற்றி தோல்வி இருந்தவங்க எல்லாமே இருந்தால் 9 சதுரங்கள் 9 இருக்கு. 9 தடவை ஆட்டம் இடம்பெற்றிருக்கு. விட 9. அதே கேள்வி இப்ப ஒரு இடப்பட்ட ஸ்டேஜை தந்திருக்கு. இப்ப மீனாவும் அப்துல்லும் விளையாடினா மீனா குரோஸினை பயன்படுத்துறாரு, அப்துல் டொட்டை பயன்படுத்துறாரா. அதே மாதிரி 3 குரோஸோ 1 டொட்டோ மூளை விட்டம் வழியா அல்லது கிடையா நிலை குத்தா பெற்றா அவர் வெற்றியாள். படத்துல காட்டப்பட்ட நிலையில மீனாவினுடைய முறை வருது. மீனா போடுறது குரோஸ். கேள்வி எல்லாமே குரோஸ் வரணும் இல்லை. மீனாவினுடைய முறை குரோஸ். படத்துக்கு காட்டப்பட்ட நிலையில் மீனாவின் முறை வருகிறது. ஓகே, இதுல எனக்கு 5 கூட்டில இது சரியன்றதான். முதலாவது அடுத்த ஆட்டமாக குரோஸினை முதலாவது நிலையின் நடுவே, முதலாவது நிலையின் நிறை என்றது இப்படி இருக்கிறது. இதுதான் முதலாவது நிலை. இது நடுவில் குரோஸை போட்டால் என்ன அமைப்பதன் மூலம் வெல்ல முடியும். இதில் குரோஸை போட்டால் மீனா வெல்ல சான்ஸ் இருக்கு. ஏனெண்டா அப்துல் டொட்டை வெல்லக்கூடாண்டா இங்கே போடலாம் அல்லது இங்கே போடுவோம். ஆனால் அவருக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்குது. எங்கேயும் ஒரு இடத்துலாம் போடலாம், போடாத இடத்துல மீனா போட்டு வெற்றி பெற வெல்லலாம் சான்ஸ் இருக்கு. ஆகவே அது சரி. அடுத்தது மீனா அடுத்த முதலாவது நிலையின் வலது சதுரம் இதுக்கு குரோஸ் பண்றான். இதுக்கு குரோஸ் பண்ணினாலும் வெல்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏனெண்டா அப்துல் இதுல டொட் போடுவார் வெல்லக்கூடாதுன்றதால, மீனா வெல்லக்கூடாதுன்றதால. அப்படி போட்டாலும் இதுலையும் அல்லது இதுல டொட் போடுவோம் மீனா வெல்லக்கூடாது. ஆனால் ஏதோ ஒரு இடம் தான் அவருக்கு சான்ஸ். ஆகவே மற்ற இடத்துல போட்டு மீனா வெல்ல சான்ஸ் இருக்கு. அதுவும் சரி. அடுத்த ஆட்டமாக குரோஸினை வலது நிறையின் நடுநிறையின் வலது சதுரத்துக்கு இதுல போடுறதா. இதுல போட்டா மீனா வெல்ல சான்ஸ் இல்லை. ஏன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு எங்க குரோஸ் அப்துல் எங்க போட்டாலும் அடுத்த ஸ்டெப்பில் வெல்ல சான்ஸ் இல்லை. இது பிழையான கூற்று. அடுத்த ஆட்டமாக குரோஸினை கடைசி நிறையின் இடது சதுரத்துக்கு அமைப்பார். கடைசி நிறையின் இடது சதுரம் இது போட்ட நடந்து பார்ப்போம். இதுல போட்டாலும் மீனா வெல்ல சான்ஸ் இல்லை. ஏன்னா அடுத்த முறையில் அப்துல் எங்க போட்டாலும் அடுத்த முறையில் இங்கே போடலாம். போட்டால் அடுத்து அதுக்காக பிறகு குரோஸ் அங்கே போட்டாலும் மீனா வெல்ல சான்ஸ். இது பிள்ளை. அதே மாதிரி தான் கடைசியும் பிள்ளை. விடை முதல் 2, முதலாவதும் சரி ரெண்டாவதும் சரி. இவ்வளவு தான் SLMC 8 2023 மீடியம் லெவல் கொஸ்டின். அடுத்த வீடியோவில் நான் ஹார்ட் கொஸ்டின்ஸ்